உலகமே உடம்பு சம்பந்தப்பட்ட வேலைக்கு சம்பளம் குறைச்சு கொடுக்குது, எண்ணம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு சம்பளம் கூட கொடுக்குது. பழைய ஏற்பாடு முழுவதும் ஃபாஸ்டிங், பிரேயரு, உடம்பை வருத்துவது, தியாகம், ஃபுல்லா ப்ளூ கலர் ஜாப், அதுக்கு கொஞ்சம் சம்பளம். புதிய ஏற்பாடு ஃபுல்லா மெடிடேஷன், கன்ஃபெஷன், ஃபுல்லா மைண்ட் ஜாப். இது என்னன்னா ஒயிட் கலர் ஜாப். இறைவனுடைய வார்த்தையை நம்புவதுதான் இறைவனை நம்புவது. Trust in God's word is trust in him. சார், நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன், இல்ல நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு நான் சொல்றேன். நீங்க அடுத்த நாள் சொல்றீங்க ஜஸ்டின் பேரை நம்பலாம், அதெல்லாம் நம்பலாமையா? நம்பலாம், ஆனா ரூபா தரமாட்டாரியா? ஜஸ்டினுடைய வார்த்தையை, ஜஸ்டினை நம்புறது என்ன தெரியுமா? அவர் வார்த்தையை நம்புறது. அவர் வார்த்தையை நம்பலன்னா என்ன அர்த்தம்? ஜஸ்டினே நம்பலன்னு அர்த்தம். நிறைய பேர் கடவுளை நம்புறேன், ஆனால் வார்த்தையை நம்ப மாட்டாங்க. வார்த்தை சொல்லுது, நான் உன்னை வாளாக்காம தலையாக்குவேன், உன்னை கீழாக்காம நான் மேலாக்குவேன். வார்த்தை சொல்லுது, பகலிலே வெயிலும் இரவிலே நிலவும் உன்னை சேதப்படுத்தாது. வார்த்தை சொல்லுது, உனக்கு உன்னை செய்வேன்னு சொன்னா அதை செஞ்சு முடிப்பாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இத்தகைய மனநிலை உடையவர்களாய் நீங்கள் இறைவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் இறைவனோடு இணைக்கப்பட்ட ஒரு மனது. இந்த இணைப்பு ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்பவுமே இருக்கு. அதுதான் ஒரு பெரிய பிளெஸிங். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாமே அவர்கள் செயல்களின் அடிப்படையில் தான் தேவனோடு இணைந்தார்கள். நியூ டெஸ்டமெண்ட் எல்லாம் எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் இறைவனோடு இணைகிறீர்கள். ப்ளூ காலர் ஜாப், ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. அதாவது ரோட்ல மூட தூக்குவாங்க சிலர். அந்த மூட தூக்குறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான வேலை. இன்னொருத்தர் ஏசி ரூம்ல உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? வேலை பார்த்து இருப்பார். ரெண்டுல எது ஈஸியான வேலை முதல்ல சொல்லுங்க, நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாரு. எது ஈஸியான, எது கஷ்டமான வேலை? மூட தூக்குறது தான் சார். நான் ஒரு மூடையை தூக்கி முதுகுல வைக்கிறேன், 50 பேர் தூக்கிடுவீங்களா? 10, 20 பேர், 30 பேர் வேணாலும் தருவீங்க, இல்லை உட்காந்துருவீங்க. கடினமான வேலை. ஆனா அதுக்கு கொஞ்சம் சம்பளம் தான். ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு சம்பளம் கூட. இது உடம்பு சம்பந்தப்பட்ட வேலை, அது மனசு சம்பந்தப்பட்ட வேலை. உலகமே உடம்பு சம்பந்தப்பட்ட வேலைக்கு சம்பளம் குறைச்சு கொடுக்குது, எண்ணம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு சம்பளம் கூட கொடுக்குது. பழைய ஏற்பாடு முழுவதும் ஃபாஸ்டிங், பிரேயரு, உடம்பை வருத்துவது, தியாகம், ஃபுல்லா ப்ளூ கலர் ஜாப், அதுக்கு கொஞ்சம் சம்பளம். புதிய ஏற்பாடு ஃபுல்லா மெடிடேஷன், கன்ஃபெஷன், ஃபுல்லா மைண்ட் ஜாப். இது என்னன்னா ஒயிட் கலர் ஜாப். என்ன சார் ஒயிட் கலர் ஜாப்? ஒயிட் கலர் ஜாப்புக்கு தான் என் சம்பளம். மோசே ஜெபம் பண்ணினாரு, யோசுவா தியானம் பண்ணினாரு. மோசே பழைய ஏற்பாடு, யோசுவா புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளம். என் அன்புக்குரிய, உங்களுடைய வேலை இருதயத்தில் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் அமர்ந்திருங்கள். ஓ, உங்கள் எண்ணங்கள், உங்கள் அதிர்வுகள் அத்தனை தேவனுக்கு தெரியும். Every vibration of your thoughts and heart, God knows it. நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்.